கைஸ், எனக்கு இது லைட்டாக நம்ப முடியல. ஸோ நிலா வந்து கடைக்கு போயிருக்கான். லைட்டாக அப்படி ஷிவர் ஆகுது எனக்கு. ஆக்சுவலாக அதோட ரியாக்ஷன் வீடியோ நான் எடுக்கல, ஏன்னா நெகட்டிவாக தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் எடுத்தேன்னா. எனக்கு 10 days ஆகுது டிலே ஆகி. பட் எனக்கு எப்போவுமே 10 days டிலே ஆகி பீரியட்ஸ் ஆகும். உண்மைதானா? எனக்கு நம்ப முடியல அதனால. கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு இப்போ ஓகே. அது ஆக்சுவலாக அது என்றைக்கு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா March 6 நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக நேற்று டிமார்ட்லாம் போயிட்டு வந்தேன், ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறமா தான் இருக்கும். அது மோஸ்ட்லி அப்படி தானே சொல்லுவாங்க. என்ன முருகா இங்க வேண்டாம். என்ன உங்களுக்கு தெரியும் தெரியும். நாளைக்கு செக் பண்ணுமா? திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும்ல. போயிடலாமா? இல்லைக்கா. எத்தனை நாள் ஆச்சுப்பா? தெரியல. போயிடலாம். மெயின்டைன் பண்ணிடலாம். வருஷம் தப்பு கூட தான் வரேன்னு தெரியும் எனக்கு. இந்த தடவை ஓகே ஆகும். நிலா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? மம்மி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு அப்படியே ஆர்வம் தாங்கலை. ஆக்சுவலி நிலா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு இன்றைக்கே ஒரே நாளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. நான் தான் நாளைக்கெலாம் அவங்க ஒர்க் போயிடுவாங்க. மார்னிங்கே ஈவினிங் வரைக்கும் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க்கில் வெயிட் பண்ண முடியாது. காலையிலேருந்து தப்பா பார்த்துப்போம், வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் நைட்டாக நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு ஈவினிங். இல்லைன்னா நான் காலையில கூட இல்லை ஒரு 4 o'clock 5 o'clock போயிருப்பேன். ஸோ இப்போ தான் ரிசல்ட் கையோட வாங்கிட்டு அப்படியே போகிறோம். நல்லா கலராக இருக்கு. செஃப் அம்மு அச்சு ஆஃபீஸ். காலையில மயங்கி விழுந்துட்டாங்க. தெரியல. போனோம் கன்சியூம் ഇല്ല ഇന്നൊന്നും എടുക്കുമേ രാവിലെ ഞാൻ ടെസ്റ്റ് ചെയ്തു. അതിൽ വന്നിട്ട്
അപ്പൊ ഇത് ടെസ്റ്റ് ചെയ്തപ്പോ പോസിറ്റീവ് മാതിരി വന്നു. പിന്നെ ഹോസ്പിറ്റലിൽ പോയപ്പോൾ അവർ തന്നെ ടെസ്റ്റ് ചെയ്തു. അപ്പോൾ പോസിറ്റീവ് ആയതുകൊണ്ട് ബ്ലഡ് ടെസ്റ്റ് എടുത്തു. ബ്ലഡ് ടെസ്റ്റിൽ 72,000 ഉണ്ട്. വീക്ക് 7. പറഞ്ഞില്ലാന്നേ ഉള്ളു. അത് പറയാനാ വന്നത്. ചിത്തി അമ്മു മതിയാ. ഓ അയ്യോ മേമ അമ്മ. കല്യാണത്തിന് മുന്നേ ഡെലിവറി ഒക്കെ കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ കുട്ടീനെ നോക്കുന്നത്. ഇത് ഡെലിവറി ഒക്കെ കഴിയുമ്പോ ഞാൻ പോകും തോന്നുന്നു. എത്ര കുഴந்தைங்க തരുന്ന മാറ്റി വിട്ടിരിക്കാൻ എല്ലാം ഒരുമിച്ചായി. നല്ല തിന്നണ. 1-2 തിന്നാ പോരാ. അതല്ല ഇതാ അങ്ങനെ കണ്ടുപിടിച്ചു. അതിലങ്ങനെ എഴുതിയില്ല. ഇതാണ് പോസിറ്റീവ്. 2 ലൈന് വന്ന தாழ்த்தா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுற டே. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock 9:30 அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் அங்கே தான் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடு வந்து அது பக்கம்தான் இருக்குது அதனால். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் நேராக. ஸோ நிலா எப்படி இருந்துச்சு? பண்றீங்களா? ஆமா எனக்கு காமிச்சாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் இருக்கு குட்டி. அதை தான் நிலா பார்த்தான். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக செம்ம நர்வஸாக இருந்துச்சு. ஹார்ட் பீட்லாம் வந்திருக்குமா? ஹார்ட் பீட் வந்திருக்கு. பேபி நல்லா இருக்குன்னு சொன்னப்போ தான் கொஞ்சம் அப்பா அடி அப்படின்னு இருந்தது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். இது நல்லா இருந்தது அந்த ஃபீல் கொஞ்சம் அனுபவிக்க. நிலா தான் பாவம் பார்க்க முடியல. இல்லை நிலா? ஆமாம் பார்த்தாங்க பார்த்து. சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கேனு இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போய் முடிச்சுட்டு வேணால் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. வர வழியில் நான் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து குடித்தேன். ஆக்சுவலாக தண்ணி கொண்டுட்டு போக மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். இங்கே எப்போவுமே நல்லாயிருக்கும் அதனால். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்குறதுனால அந்த இது எழுதி கொடுப்பாங்க. தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேபி எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கலர் அந்த கலர் தெரியல, அதான் ஹார்ட் பீட்டான். அங்கே தான் வந்துட்டு ஹார்ட் துடிக்குதுன்னாங்க. ஸோ டாக்டரை பார்த்தோம். டாக்டரும் வந்துட்டு நார்மலாக இருக்குது எல்லாமே அப்படின்னாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அது கேட்டப்பவே எங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆச்சு. இப்போ தான் எனக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்திருக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி. இவ்வளோ நாள் வந்துட்டு என்ன தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாலும் யூரின் டெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டா டெய்லி வந்து அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். வீட்டுக்கு கால் பண்ணி பேசணும் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வேறு அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து எனக்கு ஹார்ட் பீட்லாம் வந்தது நார்மலாக இருக்குது பேபி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் வரேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு நர்வஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வேண்டினது. ஸோ டாக்டரும் அதே மாதிரி சொன்னாலும் சரி ஓகே. அன்றைக்கே வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு குன்றத்தூர் முருகன் கோயில் தான் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்தது தான் இது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஆக்சுவலாக அந்த டைமில் போட்டிருப்பேன். பட் டக்குன்னு யாருக்கும் அதுக்கு வந்து கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த டைமில்.
ஸோ நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு கார் வந்து அங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு மேலே ஏறினோம். அன்றைக்கின்னு பார்த்து செம்ம கூட்டம். நாங்கள் புளியோதரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டு. நான் சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வேற வந்து பார்த்துட்டே இருந்துச்சு. ஏய் அப்படி தர புரியா? ஏய் தூசி இங்க வா. நெக்ஸ்ட் கிலோ ஸ்ட்ரா அதுக்கு சிந்திரும். அதுக்கு வாப்பா. நிலாக்கு எங்கே அது கையை கடிச்சிருமோன்னு ஒரு பயம். அதில் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன் அப்படியே கொடுக்குறது, அங்கே வச்சா சாப்பிட்றோன்னு. நான் அது வெயிட்டாகவே இல்லை, அது சிந்திரும், அது இருக்கிறதும் சாப்பிட முடியாமல் போயிடும் சொல்லிட்டு நான் வந்து கையிலே கொடுத்தேன். அவ்வளோதான், சரியா? வா மேலே போகலாம். ஸோ நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஸ்டெப்பில் வரணும்னு ஆசை, பட் அந்த டைமில் அவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்மளால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஏறல. அண்ட் போகிற வழியில் வேர்க்கடலை சாப்பிட்டோம், தென் போலி வாங்கணும். இப்படி தான் வந்து எங்கள் டே வந்து போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாடா பை பாய்.